Hi all, welcome to GKIS Academy. So இன்னைக்கு நம்ம 24th ஜூலையோடைய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ முதல்ல என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் தலைவர் சரிங்களா, முன்னாள் காங்கிரஸ் தலைவரான இளைய பெருமாள் அவர்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ தற்போது தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிதம்பரத்தில் இளைய பெருமாள் அவர்களுக்கு ஒரு புதியதாக ஒரு சிலை வந்து திறந்திருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ இந்த இளைய பெருமாள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அண்ணல் அம்பேத்கர் விருதை பெற்ற முதல் நபர் யார் அப்படின்னா இவங்க தான் சரிங்களாப்பா. ஸோ இந்த இளைய பெருமாள் தான் வந்து அண்ணல் அம்பேத்கர் விருதை பெற்ற முதல் நபர். ஸோ இந்த அண்ணல் அம்பேத்கர் விருதும் சரி எந்த வருஷம் நிறுவியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1998 திமுக அரசால் நிறுவப்பட்டதான் இந்த அண்ணல் அம்பேத்கர் விருது அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அந்த விருதை பெற்ற முதல் நபர் யார் அப்படின்னா திரு இளைய பெருமாள் அவர்கள். ஸோ அந்த இளைய பெருமாளுக்கு தான் எங்கே சிலை நிறுவியிருக்காங்க அப்படின்னா சிதம்பரத்தில் சிலை நிறுவப்பட்டிருக்கு சரிங்களா. ஸோ அடுத்ததாக என்ன அப்படின்னா, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்றது, ஸோ இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவரான ஜெகதீப் தங்கர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பதவி விலகியிருக்காங்க சரிங்களா. ரைட். ஸோ இதுக்கு முன்னாடி துணை குடியரசுத் தலைவராக இருந்த யாரெல்லாம் நம்ம பதவி விலகியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2 பேர் வந்து துணை குடியரசுத் தலைவர் இருந்து பதவி விலகியிருக்காங்க சரிங்களா. யாரெல்லாம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தங்க வந்து வி கிரி அண்ட் தென் இன்னொருத்தங்க வந்து யார் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் சரிங்களாப்பா. ஸோ இவங்க 2 பேரும் முன்னாடி துணை குடியரசுத் தலைவராக இருந்தவங்க எதுக்காக பதவி விலகிப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுறதுக்காக தான் வி கிரியும் சரி ஆர் வெங்கட்ராமன் அவர்களும் சரி முன்னாடி நமக்கு பதவி விலகியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஜெகதீப் தங்கர் பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ அவர்களால் உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பதவி விலகுறாங்க சரிங்களா. அதே மாதிரி நம்மளுடைய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் துணை குடியரசுத் தலைவர் இல்லை அப்படின்னா இவங்களுக்கு இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட பீரியடில் வந்து அடுத்ததாக ஒரு துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் சொல்லிட்டு எந்த ஒரு கால வரையறை அப்படின்றது நம்ம கொடுக்கல. இதே இது ஒரு குடியரசுத் தலைவரை பொறுத்த வரைக்கும் ஸோ குடியரசுத் தலைவர் இடம் வந்து காலியாக இருக்கும்போது 6 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணணும், அந்த இடத்த வந்து நிரப்புன்னு சொல்லிட்டு நமக்கு அரசியலமைப்பில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய 54வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா அப்படின்றவங்க சரிங்களா. ரைட். அப்போ இதுக்கு முன்னாடி 53வது இருந்தது யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீராம் அப்படின்றவங்க இருந்திருப்பாங்க சரிங்களாப்பா. ஸோ நீதிபதி ஸ்ரீராம் தான் வந்து 53வது நீதிபதியாக இருந்திருப்பாங்க. ஸோ தற்போது 54வது தலைமை நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா. ஸோ இவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வச்சவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழக ஆளுநரான RN ரவி அவர்கள் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருப்பாங்க ரைட்டுங்களா. அதே மாதிரி முக்கியமாக ஸோ இந்த நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா அப்படின்றவங்க முன்னாடி எந்த மாநிலத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்திருப்பாங்க. ஸோ அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக ஸ்ரீவஸ்தவா அவர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படின்றது இப்போ நமக்கு தற்போது தொடங்கியிருக்காங்க சரிங்களா. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படின்றது சரிங்களா. ஸோ இந்த திட்டம் எதுக்காக தொடங்கப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மக்களுடைய வீட்டு வாசலிற்கே சென்று அரசு சேவைகளை வழங்குவதை நோக்கமாக கொண்ட ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டம் சரிங்களா. ஸோ இதே மாதிரியான ஒரு திட்டம் தான் வந்து அம்மா அவர்களுடைய பீரியடில் 2013 லான்ச் பண்ணியிருப்பாங்க சரிங்களா, அம்மா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த அம்மா திட்டமுக்கும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அம்மா திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்லி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் வந்து சேவை செய்கிறது நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்டது. பட் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நகர்ப்புற மக்களையும் உள்ளடக்கிய ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சரிங்களா. அதே மாதிரியான ஒரு திட்டம் தான் 2024 இன்னொரு திட்டமும் நமக்கு தொடங்கியிருப்பாங்க இல்லைங்களா. 2024 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். அப்போ இந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் அப்படின்றது நமக்கு எந்த வருஷம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2024 நமக்கு தொடங்கியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக இந்தியாவினுடைய முதல் இருவாட்சி வளங்காப்புக்கான சிறப்பு மையம் அப்படின்றது எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் தான் தொடங்கியிருக்காங்க சரிங்களா. இந்தியாவினுடைய முதல் இருவாட்சி வளங்காப்புக்கான சிறப்பு மையம் அப்படின்றது ஆனைமலை புலிகள் காப்பகம். ஸோ இந்த ஆனைமலை புலிகள் காப்பகம் அப்படின்றது எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.